மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவர்களே வணக்கம். இன்றைய ரசாயனவியல் வகுப்பில் நாங்கள் பாடங்களை மீட்பதற்கான பரீட்சை வினாக்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த வரிசையிலே நாங்கள் 24ஆம் ஆண்டு நடைபெற்ற, அதாவது GCAL 23 பட்சுக்குரிய 24ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த பாஸ் பேப்பரை முழுமையாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த பாஸ் பேப்பரில் என்னென்ன டெக்னிக்ஸை நாங்கள் பயன்படுத்தி விடையெடுக்கலாம், இவை எழுதினால் நாங்கள் அவற்றுக்கு புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பற்றித்தான் இன்றைய வகுப்பில் நாங்கள் மிகவும் அவதானமாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்று நாங்கள் 24ஆம் ஆண்டு 23 பட்சுக்குரிய ரசாயனவியல் பேப்பர் 1 MCQ கேள்விகளை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே அதில் முதலாவது கேள்வி நீங்கள் வாசியுங்கள். இது MCQ கேள்வியினுடைய முதலாவது கேள்வியை நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். பாருங்கள், முதலாவது கேள்வி: உணவை வெப்பமாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு நுண்துளை கனலடுப்பில் கதிர்வீசலின் அலைநீளம் 1.1 சென்டிமீட்டர் எனில் இந்நுண்துளை கதிர்வீசலின் ஒரு போட்டோன் சக்தி யாது? அதாவது நாங்கள் உணவை வெப்பமேற்றுவதற்கு நாங்கள் அடுப்புகளை பயன்படுத்துகின்றோம். அவை அங்கே கதிர்வீசல்கள் கிடைக்கப்படுகின்றன. அதன் மூலம் உணவு சூடாக்கப்படுகின்றது. அந்த வரிசையில் அந்த கதிர்வீசலின் ஒரு போட்டோன் சக்தி, போட்டோனி, ஒரு போட்டோன் சக்தி hν, E=hν எனப்படுவது ஒரு போட்டோனுக்குரிய சக்தியாகும். பிளாங்கின் மாறிலி நியூ அந்த கனல் அடுப்பில் பெறப்படுகின்ற அந்த கதிர்பிண்ட மீடிரனாகும். அவை E=hν ஒரு போட்டோன் சக்தி, நியூ மீடிரன் ஆகும். ஆனால் தரப்பட்டது அலை நீளம், நுண்ணலைகள் அலை நீளம் தந்திருக்கிறார்கள். அவை மீடிரனுக்கும் அலை நீளம் ஒன்றுக்கொன்று நேர்மாறு வீத சமனாகும். அவை நியூ சமன் c/λ, ஒளியின் அதியின் கீழ், ஒளியின் வேகத்தின் கீழ் அந்த கதிர்ப்புக்குரிய அலை நீளம் ஆகும். அப்போ ஒரு போட்டோன் சக்தியை நாங்கள் காணப்போகின்றோம். பாருங்கள், அதை என்னவாறு செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். ஒரு போட்டோன் சக்தி, பாருங்கள், ஒரு போட்டோன் சக்தி E=hν, இது ஒரு போட்டோனுக்குரிய சக்தி ஆகும். நியூ சமன் c/λ, அதாவது ஒளியின் கதியின் கீழ், ஒளியின் வேகத்தின் கீழ் λ எனப்படுவது அந்த கதிர்பிண்ட அலைநீளம். இங்க பாருங்கள், பிளாங்கின் மாறிலி தரப்பட்டிருக்கிறது 6.626 10⁻34 ஜூல்ஸ் செகண்ட். ஒளியின் வேகம் தரப்பட்டிருக்கிறது 3×10⁸ மீட்டர் செகண்ட் -1. அவை h×c/λ. பிளாங்கின் மாறிலி அங்கே 6.626 10⁻34 ஜூல் தர சி, ஒளியின் வேகம் 3×10⁸ மீட்டர் செகண்ட் -1. இதன் கீழ் λ 1.1 சென்டிமீட்டர், 1.1 சென்டிமீட்டர், 1.1 சென்டிமீட்டர். இது சமன் 10⁻6 மீட்டர். அப்போ நாங்கள் இங்கே இவற்றை நாங்கள் வெட்டும்போது பாருங்கள், மீட்டர் மீட்டர் எங்களுக்கு வருவதை நாங்கள் காணலாம். அவை 10⁻6 மீட்டர் ஆகும். இது ஜூல் செகண்ட், ஜூலும் செகண்டும். அப்போ இதில் வர செகண்டும் இதில் வர செகண்ட் -1 பட்டுப்படும். அப்போ சுருக்கமாக பார்த்தால் பாருங்கள், விடைகளில் எங்களுக்கு எல்லாம் பெருமளிய தசங்களில் இல்லை, ஒரு டெசிமலில் மட்டும்தான் விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இது 6.6 பெருமானம் 6.6
இது 1.1. அவை நாங்கள் இதை சுருக்கும் போது 0.6 1 அவை 6 என்று இப்படியாக இருக்கும். 66 11 6. அப்ப எங்கே நாங்கள் போட்டால் 66.26 அவை 6. இது 10/14 இங்கே 10/34 10/14 அவை 10/20 இருப்பதை நாங்கள் காணலாம். அப்ப பெருமானம் 10/34 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1 10/14. அப்ப அதனுடைய பெருமானம் எங்களுக்குரிய பெருமானம் அவை இந்த 3 தர 10 அப்ப இது 34 இது 14. அவை அந்த பெருமானங்களை நாங்கள் பார்க்கப்படும் போது இங்கே 10/34 பெருமானம் மீட்டர் 10/6 மீட்டர் ஆகும். இது 3 தர 18 10/14 அவை 10/14 இருக்கும். அப்ப இதை நாங்கள் சுருக்கினால் 10/34 14 10/20 இருப்பதை நாங்கள் காணலாம். அப்ப பாருங்கள் 6 3 18 தர இங்கே இருக்கிற பெருமானத்தை நாங்கள் மீட்டரு கொண்டு வரும்போது 16 8/4 அப்ப மேலே 14 20 அவை 20 இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இதற்கான விடைகளை நாங்கள் இங்கே தெரிவு செய்யக்கூடிய முறையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவை அதை பாருங்கள். அப்ப இந்த பெருமானங்களின் அடிப்படையை நாங்கள் பாருங்கள். அப்ப இது 10/34 இங்கே 10/14 அப்போ 10/20 அவை 18 தர 10/20 இருப்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த பெருமானங்களை நாங்கள் சுருக்கப்படும் போது அப்ப இந்த இதற்குரிய பெருமானங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப சென்டிமீட்டர் மீட்டர் தொடர்புடவே நாங்கள் பார்க்கணும். அப்ப 1.1 சென்டிமீட்டர் அப்ப 1.1 சென்டிமீட்டர் அவை அது 10/6 மீட்டர் 10 சென்டிமீட்டர் மீட்டர் ஆக்கும் போது 10/6 மீட்டர். அப்ப இங்க போனால் 14 இது 10/34 அப்ப அதற்குரிய பெருமானங்களை நாங்கள் இங்கே கவனிக்கப்படும் இடத்து இந்த பெருமானங்களை நாங்கள் எடுக்கலாம். அவை பாருங்கள். அப்ப இதை சுருக்கப்படும் போது உங்களுக்குரிய விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவை 18 தர 10 எங்களுக்கு 14 34 20 இருப்பதை நாங்கள். அப்ப இதற்கான பெருமானங்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த பெருமானங்களை நாங்கள் சுருக்கி எடுத்தால் ஜூல் வார விடை ஜூல் ஜூலுக்குரிய பெருமானமாக இருக்கும். அவை இது ஜூலுக்குரிய பெருமானம். அவை இங்கே அலைநீளம் கவனம் பார்த்தால் 6.626. அப்ப இது எங்களுக்கு 1.1 போனால் 66 அப்ப 11 அப்ப 6 முறை இதுல வரும். 6 3 18 இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப ஒளியின் வேகமும் சென்டிமீட்டரும் சேர்ந்து எங்களுக்கு இதுல பெருமானங்களை நீங்கள் மீட்டர் கணத்துக்கு மாற்றலாம். அப்ப இந்த சென்டிமீட்டர்ல நீங்கள் பார்த்தால் பாருங்கள் 1.1 சென்டிமீட்டர் தர 10/2 மீட்டர் 1.1 சென்டிமீட்டர் தர 10/2 மீட்டர் அவை 10 அவை எங்களுக்கு பெருமானம் வரும். 1 சென்டிமீட்டர் நாங்கள் பார்த்தால் 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். ஆகவே 1 சென்டிமீட்டர் 1 தர 10/2 மீட்டராக. அப்போ 1 தர 10/2 இது போனால் 10 அங்க போனால் 24 இருப்பதை நாங்கள் காணலாம். 34 10/24 6 தர 3 தர 10/24 18 தர 10/24 1.8 தர 10/25 அவை பெருமானங்கள் 1.8 தர 10/25 இருப்பது. அப்ப இந்த டெசிமல் நாங்கள் போடப்படும் போது அதுக்குரிய பெருமானத்தை நாங்கள் பயன்படுத்தலாம். அவை இந்த 10 அங்க போனால் 24 அவை அதுக்கு ஒரு தாரத்தை எடுத்தால் அவை பெருமானம். 10/24 1 டெசிமல் எடுப்போமாக இருந்தால்
10⁻23. அவை அதற்குரிய பெருமானம் 10⁻23 இருப்பதை நீங்க பார்க்கலாம். அந்த விடையை நீங்கள் இவ்வாறு தெரிவு செய்ய முடியும். பாருங்கள், E சமன் h nu, அதை அவதானிங்க. E சமன் h nu is equal to h nu, h is equal to c by lambda. 6.626 ஜூல் செகண்ட் தர 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1 ஓவர் lambda 1.1 சென்டிமீட்டர். அவை அதை நாங்கள் போட்டால் 10⁻2 மீட்டர். மீட்டர் செகண்ட் -1 செகண்ட். அவை இது 10 10 6 தர 3 தர 10⁻24 1.8 தர 10⁻23. அவை அதற்குரிய விட இலக்கம் 3 பொருத்தமான விடை. அவை E சமன் h nu ஒரு போட்டோன் சக்தி என்று சொல்லும்போது நாங்கள் E சமன் h nu நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒரு மூலுக்குரிய சக்தி என கேட்டால் அந்த ஒரு போட்டோன் சக்தியை அவகாதரோனால் பெருக்கி ஒரு மூலுக்குரிய சக்தியை பெற்றுக்கொள்ளவும். ஆகவே இதுக்குரிய விட இலக்கம் 3 அது உங்களுக்கு பொருத்தமான ஒரு விடையாக அமைவதை நாங்கள் காணலாம். சரியோ? ரைட். இனி இரண்டாவது கேள்விக்கு வருவோம். கீழே தரப்பட்ட பட்டியலில் இருந்து ஐதரசன் மாலையில் மிகவும் கூடிய மீடரனையும் மிகவும் குறைந்த மீடரனையும் உடைய காலற்கோடுகளை ஒரு இனம் காண்க. ஐதரசன் அணுவின் கால நிறமாலையில் மீடரன் கூடின கோடுகள் n சமன் 1க்கு காலர் செய்யப்படும் போது லைமன் தொடரிலே பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. அதே மாதிரி n சமன் 2க்கு காலர் செய்யும் போது லைமன் தொடரை விட குறைந்த மீடரனுடைய பாமர் தொடர் கோடுகள் பெறப்படுகின்றன. n சமன் 3க்கு காலர் செய்யும் போது பாசன் தொடர், பிராக்கெட் தொடர், ஃபன் தொடர் என்றெல்லாம் எங்களுக்கு தொடர்கள் பெறப்படுகின்றன. அவை மீடரன் எங்களுக்கு உயர்வாக இருக்கக்கூடியது லைமன் தொடர் ஆகும். எனவே பாய்ச்சிற்கோடுகள் எங்களுக்கு அரட்டப்பட்ட ஐதரசன்களை இங்கே காட்டுகின்றோம். எனவே n சமன் 1 2 3 4 வரையும் இருக்கின்றது. இது n சமன் 1 n சமன் 2 n சமன் 3 n சமன் 4 n சமன் 1 2 3 4 பரிமாணங்கள் இருக்கின்றன. அப்ப பாருங்கள், n சமன் 3 1 n சமன் 2 1 n சமன் 2 இருந்து 1க்கும் விழுகின்றது, n சமன் 3 இருந்து 1க்கும் விழுகின்றது. இங்கே சக்தி வித்தியாசம் கூட. அவை E சமன் h nu வித்தியாசம் கூட. அவை மீடரன் உயர்வாக இருக்கும். அப்ப எங்களுக்கு இப்ப பெருமானங்கள் தெரியும். இந்த 3 இருந்து 1க்கு விழும்போது உயர்ந்த மற்றதுகள் எல்லாம் 2க்கும் 3க்கும் விழுகின்றன. அவை உயர்ந்த மீடரன் லைமன் தொடர்ல விழுகின்ற கோட்டுக்கே உரியது. அதுல 2 கோடு இருக்கின்றது. n சமன் 3 1 n சமன் 2 1 2 1 3 1. அவை இது உயர் மீடரனை கொண்டிருக்கும். அவை n சமன் 2 1 உயர் மீடரனை கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். அவை 2 1 உயர் மீடரனை கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். அப்ப இந்த பெருமானங்களை நாங்கள் பார்க்கப்படும் போது ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்கலாம். 3 இருந்து 1 2 இருந்து 1 அவை 3 இருந்து 1 எங்களுக்கு உயர்ந்த மீடரனை கொண்டிருக்கும். இது தட்டுப்படக்கூடிய இருக்கும். இனி அடுத்த கேள்விக்கு எழுக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், கூடிய மிகவும் குறைந்த மீடரனை நாங்கள் பார்க்கணும். மிகவும் குறைந்த மீடரன் எங்களுக்கு 4க்குரியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், 4 சமன் 2 அதே நேரத்தில் 3 சமன் 2. அவை இங்கே விழுகின்ற தொடர்களை பார்த்தால் இது பாமர் தொடருக்குரியது, இது பாசன் தொடருக்குரியது, இது லைமன் தொடருக்குரிய கோடுகள். லைமன் n சமன் 2 பாமர் தொடரக்கூடிய கோடுகள், n சமன் 3 பாசன் தொடரக்கூடிய கோடுகள். அப்ப மீடரன்கள் லைமன் தொடர் கூட, அடுத்தது பாமர் தொடர், பாசன் தொடர் என எங்களுக்கு குறையும். அவை n சமன் 3 இங்கே நாங்கள் பார்த்தால் பாசன் தொடரக்கூடியது குறைந்த மீடரனை கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம்.
அவை உயர்ந்த மீடுரன் லைமன் தொடர், அதில் 2 கோடுகள் இருக்கின்றது. அவை அதிலே இருந்து 3 1க்கு விழும்போது கூடிய மீடுரன் பெறப்படும். அதே மாதிரி குறைந்த மீடுரன் எங்களுக்கு இந்த பாசன் தொடருக்குரியது. அது 4 3க்கு விழும்போது குறைஞ்ச மீடுரன் பெறப்படும். அவை இதுக்கான விடைகளை நாங்கள் தெரிவு செய்து பார்ப்போமாக இருந்தால் என்சமன் 3 அவை அதனுடைய பெருமானம் 3 அவை இது உயர் மீடுரன், இது தாழ்ந்த மீடுரன். இது லைமன் தொடர், இது பாசன் தொடர். அவை சரியான விடை இலக்கம் 2. அவை இந்த தொடர்களை நீங்கள் பார்க்கலாம். லைமன் தொடரில் மீடுரன் அதிகரிக்கும் திசையில எங்களுக்கு கோடுகள் நெருங்கி செல்வதை நாங்கள் பார்க்கலாம். அவை இது முடிவிலிருந்து விழும்போது உயர்ந்த மீடுரன் உடையதாக இருக்கும். அவை வித்தியாசம் கூடைக்க எங்களுக்கு சக்தி வித்தியாசம் கூடைக்க மீடுரனும் கூடி செல்லும். அவை சக்தி வித்தியாசம் கூடும்போது மீடுரன் கூடும். N7 3 N7 1 N7 2 N7 1 N7 3 N7 1 கூடிய சக்தி உயர்ந்த மீடுரனை கொண்டிருப்பதை காணலாம். அவை அதுக்குரிய விடை இலக்கம் 2. இலக்கம் 2க்கான விடையை நாங்கள் பார்க்கலாம். ரைட், நாங்கள் 3வது கேள்விக்கு வருவோம். பாருங்கள், 3வது கேள்வியை நாங்கள் பார்க்க போகின்றோம். சரியோ? 3வது கேள்வியை பாருங்கள். 3வது கேள்வி, கீழே தரப்பட்ட சேர்வுகள் வெப்பமாக்கும் போது தாக்கம் தரப்பட்டிருக்கின்றது. இதற்கேக பிரியடைகின்றன. மிகவும் குறைந்த வெப்பநிலை உள்ள சேர்வியை இனங்காண்க. கார்பனேட்டுகள் ஆவர்த்தன அட்டவணையின் கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகையை நாங்கள் 4 வகைகளாக வகுக்க முடியும். 1 லித்தியம் தவிர்ந்த கூட்டம் ஒன்றின் கார்பனேட்டுகள் அவை வெப்பத்துக்கு ஒருபோதும் பிரிகை அடைவதில்லை. லித்தியமும் கூட்டம் 2 பி குழு டி குழு பொதுவான கார்பனேட்டுகள் வெப்பத்துக்கு பிரிகை அடையும் போது அவற்றின் ஒக்சைட்டையும் கார்பனீர் ஒக்சைட்டையும் விளைவாக தரும். அதே போல டி குழுவில் இருக்கின்ற சில்வர் மெர்க்குரி போன்ற சில அவற்றின் ஒக்சைட்டுகள் உறுதி குறைவாக இருக்கிறபடியால் அவை வெப்ப பிரிகை அடையும் போது உலோகம் O2 CO2 என்பவற்றை தரும். அவை அவற்றின் வெப்ப பிரிகை தரும். அப்ப இது சாதாரணமான வெப்ப பிரிகைக்குரிய முறை, உலோகம் CO2 O2. அப்ப கூட்டம் 1 பி குழு டி குழு இவை போன்ற கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகையை நாங்கள் பார்க்கின்றோம். எஸ் குழுவில் லித்தியம் தவிர்ந்த ஏனைய கார்பனேட்டுகள் வெப்ப பிரிகை அடையாது. எஸ் குழுவில் இருக்கின்ற கூட்டம் 1 லித்தியமும் கூட்டம் 2 சேர்ந்து அவற்றின் ஆக்சைடு CO2 தரும். பி குழு டி குழு இவை எல்லாம் சேரும் போதும் ஆக்சைடு CO2 உருவாக்கப்படும். அவை அடுத்தது இந்த மெர்க்குரி சில்வர் இவை விதிவிலக்கை காட்டக்கூடியன. அப்ப இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கணும். ஆனால் தரப்பட்ட கார்பனேட்டுகளை நீங்கள் பார்த்தால் பாருங்கள், கூட்டம் 2க்குரிய கார்பனேட்டுகள்லாம் தந்திருக்கிறார்கள். கூட்டம் 2 BeCO3 MgCO3 CaCO3 SrCO3 BaCO3 எல்லாமே வெப்ப பிரிகை அடையும் போது அவற்றின் ஆக்சைட்டையும் CO2வையும் விளைவாக தரும். ஆக்சைட்டும் CO2வும் எல்லாம் விளைவாக தரக்கூடிய. பாருங்கள், இந்த கூட்டம் 2 கார்பனேட்டுகளை நாங்கள் பார்த்தால் கேட்டையன் பருமன் அதிகரித்து செல்கின்றது. கேட்டையன் பருமன் அதிகரி கேட்டையன் ஏற்றம் மாறாதுள்ளது. கேட்டையன் ஏற்றம் மாறாதுள்ளது, பருமன் அதிகரித்து செல்கின்றது. அனியன் பருமனும் ஏற்றமும் மாறுவதில்லை. பருமனும் ஏற்றமும் மாறுவதில்லை. எனவே இந்த கேட்டையன் அனியன்களுக்கு இடையே காணப்படுகின்ற பவர் முனைவாக்கும் வலு சிறிய கேட்டையன்களில் உயர்வாக இருக்கும். முனைவாக்கும் வலு சிறிய கேட்டையன்களில் உயர்வாக இருக்கும். எனவே இந்த கூட்டம் 2 கார்பனேட்டுகளில் முனைவாக்கும் வலு சிறிய கேட்டையன்களில் உயர்வாக இருப்பதால் பேரியத்திலிருந்து பெரிலியம் வரையும் நாங்கள் பார்க்கும்போது முனைவாக்கும் வலு அதிகரித்து போகும். முனைவாக்கும் வலு அதிகரிப்பதால முனைவாகுதன்மை இலகுவானதாக இருக்கும். எனவே லித்தியம் கார்பனேட்டில் கார்பனேட் அயன் சிறிய லித்தியம்
உடைய கருவினாலே சிதைக்கப்படும். அவை பங்கட்டுவலு சிறப்பியல்பு கூட்டத்தில் கீழிருந்து மேலாக அதிகரிக்கும். அயன் இயல்பு மேலிருந்து கீழாக அதிகரிக்கும். அயன் இயல்பு அதிகரிப்பதால் பிரிக வெப்பம் அதிகரித்து செல்லும். அவை பெர்லியம் கார்பனேட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பாக சீலம் குறைந்த வெப்பநிலையில் பிரியடையக்கூடியது. மெக்னீசியம் கார்பனேட்டு 540 பாக சி அளவில் பிரியடையக்கூடியது. கல்சியம் கார்பனேட்டு 800 பாக சிக்கு மேற்பட்ட வெப்பநிலைகளில் பிரியடையக்கூடியது. SRBயையும் 1260 1390 என வெப்பநிலை அதிகரித்து செல்வதை காணலாம். ஆகவே இந்த டெல்டா ஜி பெருமானங்களை நாங்கள் இவற்றுக்கு பயன்படுத்தப்படும் போது டெல்டா ஜி சமன் டெல்டா H மைனஸ் T இன்டு டெல்டா X. இவை அகவெப்பத்தாக்கம் கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகை. எனவே இந்த டெல்டா எஸ் வாயு அவ தாக்கி பக்கம் வாயு இருப்பதால இவரும் பிளஸ் இவரும் பிளஸ் ரெண்டும் பிளஸ். ஆகவே உயர் வெப்பநிலைகளில் தான் இவை சாத்தியமாக நடைபெறும். ரெண்டும் பிளஸ்ஸா இருக்கிறபடியால உயர் வெப்பநிலைகளில் சாத்தியமாக இருக்கும். அவ இதன் அடிப்படையில் உள்ள சேர்வுகளை பிரிகை மிகவும் குறைந்த பிரிகை வெப்பநிலையை கொண்டிருப்பது பெர்லியம் கார்பனேட் ஆகும். அவை மிகவும் குறைந்த பிரிகையை கொண்டிருப்பது பெர்லியம். பங்கட்டுவலு சிறப்பியல்பு கூடியது, பிரிகை வெப்பம் குறைந்தது. பேரியம் கார்பனேட் அயனியல்பு கூடியது, பிரிகை வெப்பம் கூடியது. அவை BeCO3 அதற்கு சரியான விடையாக இருப்பதை நாங்கள் காணலாம். BeCO3 அதற்கு பொதுவான ஒரு விடையாகும். சரியோ? ரைட். பாருங்கள். F2iO2 பிளஸ் F2iO2 பிளஸ் இந்த மூலக்கூறை பாருங்கள். அயனை பாருங்கள். F2O பிளஸ் F2OI2 பிளஸ் இது ஒரு கேட்டையன் நேரயன். மையணு நாங்கள் தெரிவு செய்யும் போது இந்த மையணு எவ்வாறு கண்டுபிடிக்கப்படும் என்றால் குறைந்த மின்னெதிர்த்தன்மை உள்ள மூலகங்கள் மையணுவாக தெரிவு செய்யப்படும். புளோரின் ஐதரசன் என்பன விதிவிலக்கு. அவை மிக குறைந்த மின்னெதிர்த்தன்மை உள்ள மூலகம். அப்ப F-ஐயும் O-வையும் I-ஐயும் நாங்கள் பார்த்தால் I மிக குறைந்த மின்னெதிர்த்தன்மை உடைய மூலகம் பிளஸ் மிக குறைந்த மின்னெதிர்த்தன்மை உடைய மூலகம். I வலுவளவு 7 வலுவளவை கொண்டிருக்கும். அப்ப IF2O. அப்ப இந்த கட்டமைப்பை நாங்கள் வரைந்தால் என்ன மாதிரி இருக்கும் என்பதை நாங்கள் பார்ப்போம். மையணு அயடின். அப்ப அயடினுக்கான கட்டமைப்பை பாருங்கள். அவை மையணு அயடின். அயடினுக்குரிய கட்டமைப்பை பாருங்கள். அயடின் மையணு. அவை அயடினுக்கான கட்டமைப்பை பாருங்கள். I மையணு. சரியோ? பாருங்கள். அயடின் மையணு சரிதானே? அவ பாருங்கள். அயடின் மையணு I மையணு. F வலுவளவு 1 காட்டக்கூடியது. ஆக்சிஜன் வலுவளவு 2 காட்டக்கூடியது. வலுவளவு 2 காட்டக்கூடியது. அதே நேரத்தில் பிளஸ் அப்ப அயடினுக்கு 7 1 2 3 4 5 6 7 7ல பிளஸ். எனவே மொத்த சோடிகள் 1 2 3 4 பெஸ்ப சோடிகள் 4. அவை லத்திரன் சோடி கேத்திரனிதம் 4 லத்திரன் சோடி கேத்திரனிதம் 4. அவை 4 வருகின்ற விடைகள் இவை. அடுத்தது F2BrO2. F2BrO2 அதே நேரத்தில் மைனஸ். Br மையானு FF ஒரு வலுவளவு O டபுள் O மைனஸ் சிங்கிள் 1 2 3 4 5 எங்களுக்கு இருப்பதை காணலாம். 1 2 3 4 5. அப்ப இதுல நாங்கள் பார்த்தா 5. உரிய தன்மையை நாங்கள் பார்க்கலாம். F2BrO2 மைனஸ் F2BrO2 மைனஸ். அப்ப அந்த கட்டமைப்பின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம் F2BrO2 மைனஸ். அப்ப மொத்தமாக
எங்களுக்கு 1 2 3 4 5 புரோமின்ல 7 இருக்கும். அவை அதுக்குரிய விடையை நாங்கள் பார்த்தாலும் இப்படி போட்டாலும் வேங்க 1 2 3 4 5 6 7 வருது. அவை இந்த ஓ எங்களுக்கு மைனஸாக இருக்க முடியாது. அவை இந்த ஓ இப்போது இந்த மைனஸாக இருக்க முடியாது. ஓவுக்கு இப்போ டபுள் பாண்டை போடும், மைனஸாக இருக்க முடியாது. அப்போ இப்போ 1 2 3 4 5 6 7 பாருங்கள். அப்போ இது 7 இன்னொரு மைனஸ் வரும். அப்போ பாருங்கள், அப்போ 1 2 3 4 5 6 7 8 அவை 7 8ஆக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இலத்திரன் சோடிகளை பார்த்தால் 1 2 3 4 5 5 இலத்திரன் சோடிகளை கொண்டிருப்பது. அவை அது முக்கோண இருகூம்பகமாகும். முக்கோண இருகூம்பகம், முக்கோண இருகூம்பகம், முக்கோண இருகூம்பகம். அப்ப இரண்டாவது இது வராது, ஆகவே சீசோ வராது, முக்கோண இருகூம்பகம் எனப்படுவது வருவாகும். அடுத்தது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் IBrCl3 மையான I BrCl3 1 2 3 IBrCl3 மைனஸ் 1 2 3 4 5 6 7 8 மைனஸ். மொத்த சோடிகள் 1 2 3 4 5 6 எண்முகி வடிவம், எண்முகி வடிவம். அவை அது எண்முகி வடிவம் உடையதா, எண்முகி வடிவம் உடையது. பாருங்கள், அவை இதுல முதலாவது நான்முகி, அடுத்தது முக்கோண இரு கூம்பகம், அடுத்தது எண்முகி வடிவம். நான்முகி முக்கோண இரு கூம்பகம் எண்முகி வடிவம் உடையதாக இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அவை எண்முகி வடிவம் உடையன, எண்முகி. நீங்கள் இப்படி படத்தை எல்லாம் மைய இலத்திரன் சோடிக்கு எத்திரத்தை பயன்படுத்தியும் எடுக்கலாம். அயோடின் 7 புளோரின் 14 சரியோ. அப்ப பாருங்கள், இந்த வடிவத்தையும் நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்தால் அதுக்குரிய விடையை நாங்கள் தெரிவு செய்யலாம். அயோடின் 7 மையானு பாருங்கள், புளோரின் 14, ஒட்சன் 12 6 12. அவை இங்க 11 11 2 13 33 32 8 4 32 4 பவுன்ஸ் இருக்க வேண்டும், கணக்காக வரும் 8 4 32. அவை இந்த முறை மூலமும் MCQக்கு சுருக்கமாக நாங்கள் செய்யலாம். அதே மாதிரி BR மையான 7 2 புளோரின் 14 2 ஒட்சன் 12. அவை அது 11 2 13 33. அங்க 2 மைனஸ் இருக்கிறது நாங்கள் காணலாம். ஒரு மைனஸ் 34 4 பொண்டும் ஒரு சோடியம் தனிச்சோடி ஒன்றும் இருப்பதை காணலாம். ஆகவே அதே மாதிரி 5 மொத்தம் அவை முக்கோண இருகூம்பகம். பிஆரை நாங்கள் பார்த்தால் பிஆர் மையானு இந்த உருவத்தை நாங்கள் பார்த்து செய்யப்படும் போது IBrCl Cl Cl ஆகவே 1 2 3 4 5 6 7 8 மைனஸ். அப்ப இதே பார்த்தால் 7 அடுத்தது 28 35 1 36 8 4 32 4ல் 2 சோடி இருக்கு. மொத்தம் 6 சோடிகள். அவை அது இந்த இலகுவா காணக்கூடிய முறைகளில் நாங்கள் 8ஆவது பிரிச்சு செய்யலாம். மற்றும்படி நாங்கள் இது வரைய சொன்னால் நாங்கள் ஒவ்வொன்றா தான் பெரியணும். அதுக்குரிய அணுக்களுக்கான கட்டுமைப்பை வரைஞ்சு முதல் தனிச்சோடி இலத்திரனை மின்னெதிர்த்தன்மையான மூலங்களுக்கு கொடுத்து அதுக்கு பிறகு மேலதி இலத்திரன் தான் மையானுக்கு கொடுத்து, அதுதான் முறை. ஆனால் நாங்கள் MCQல விடை கண்டுபிடிப்பதற்கு இந்த முறையை நாங்கள் பயன்படுத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதுக்காக விட நாங்கள் பார்த்தால் நான்முகி முக்கோண இரு கூம்பகம் எண்முகியாகும். நான்முகி முக்கோண இரு கூம்பகம் எண்முகியாகும். அடுத்த கேள்வியை பாருங்கள்.
பின்வரும் சேர்வையின் IUPAC பெயர் யாது? பின்வரும் சேர்வையின் IUPAC பெயர் யாது? பாருங்கள், OH, CH, CH2, NH2, CH11, CH2. இது 2, NH2. ஆகவே CH11, CH2. இது CH3, CH, CO, CH, NH2. அப்போ நாங்கள் நம்பர் பண்ணினால் பாருங்கள், இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சேர்வுகளை பெயரிடும் போது நாங்கள் கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். கார்பாக்சிலிக் அமிலம் எசுத்தர், அமில ஏலைட்டுகள், ஏமாய்ட்டுகள், இப்படியே நாங்கள் இந்த வரிசையை பார்த்து கொண்டு போனால் நைட்ரைல் CN, ஆல்டிஹைட் கீட்டோன், அது பிறகு ஆல்கோல்கள் வரும். கார்பாக்சிலிக் அமிலம், எஸ்டர், ஆசிட், ஏலைட்ஸ், ஏமாய்ட், நைட்ரைல், அது பிறகு மற்ற சேர்வைகள் வரும். ஆல்டிஹைட் கீட்டோன் என்று வரும். அவை இந்த சேர்வைக்கான பார்த்தால் OH கூட்டம் இருக்கு, கீட்டோன் கூட்டம் இருக்கு, NH2 கூட்டம் இருக்கு, டபுள் பாண்ட். அவை கீட்டோனுக்கே முன்னுரிமை. அப்ப கீட்டோன் சங்கிலி இதுதான் நீண்ட சங்கிலி. 1 2 3 4 5 6. இந்த பக்கம் பார்த்தால் 1 2 3 4. இந்த பக்கம் பார்த்தா 1 2 3. அவை இங்க இருந்தால் நம்பர் போடணும். கீட்டோன் இங்க தான் கிட்டவாக இருக்கு. A பாருங்க, 4 அமினோ. இப்போ 4 அமினோ உள்ளது. இது 4 அமினோ, 4 அமினோ. பாருங்கள், 1 2 3 4 அமினோ. 2 ஹைட்ரோக்சி, 4 அமினோ 2 ஹைட்ரோக்சி. அவை 3 ஹைட்ரோக்சி வராது. 4 அமினோ 2 ஹைட்ரோக்சி. ஆர்காவன் உங்களுக்கு 5 ஹெக்ஸீன் அல்லது ஹெக்ஸ் 5ஈன், 5 ஹெக்ஸீன் அல்லது ஹெக்ஸ் 5ஈன். பாருங்க, ஹெக்ஸ் 5ஈன், ஹெக்ஸ் 5ஈன் 3 ஆன். அவை அதுக்கு விட 4 அமினோ 2 ஹைட்ரோக்சி. இங்கேருந்து நம்ப பண்ண வேண்டும். இங்கே தான் க்ளோஸராக இருக்கு. கீட்டோன் மிக கிட்ட சங்கிலியிலே இருக்கு. ஹெக்ஸ் 5N 3 ஆன். அவை சங்கிலியில டபுள் பாண்ட் நிரம்பும் போது N என்ற பெயரை நாங்கள் கொடுப்போம். N 3 ஆன். அவை அதுக்குரிய பேர் 3 ஆன். அவை நீங்கள் முழு பேர் எழுதும் பேரையும் காத்திருக்க கூடாது. நாங்கள் இடையில எங்களுக்கு உடனே சென்றால் உடனே ஆன்சரை போட்டு போயிடுவோம். டைமை வேஸ்ட் ஆக்கிடலாம். உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு இதுதான் சரி என்ற உடனே அந்தபடியே நாங்கள் உடனடியாக மார்க் பண்ணி கொண்டு போகணும். முழுதும் படை எழுதித்தான் ஆன்சரை போட வேணுமென்று அல்ல. அவை அதை அவதானிங்க. அப்போ அதை பயன்படுத்தி அதை நாங்கள் அதுக்கானபடியே பெற்றுக்கொள்ளலாம். சரி, பாருங்கள், அடுத்த கேள்வியை நாங்கள் வருவோம். சரியோ? அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் உலோகுளோரைட்டுகள் சிலவற்றின் கருதரம் பெருக்கங்கள் கீழே பட்டியல்படுத்தப்பட்டுள்ளன. உலோகுளோரைட் கருதரம் பெருக்கம், குளோரைட்டுகள் காணப்படுகின்றன. அப்போ உங்களுக்கு தெரியும், ஆவர்த்தன அட்டவணை மூலகங்களில் நீரில் கரையாத குளோரைட்டுகள் 4 இருக்கின்றன. சில்வர் குளோரைட், mercury 1 குளோரைட், லெட் குளோரைட், லெட் 2 குளோரைட், காப்பர் 1 குளோரைட். இந்த 4 எங்களுக்கு நீரில் கரையாத மூலக குளோரைட்டுகள் ஆகும். எனினும் பண்புரைவகுப்பு கூட்டம் ஒன்றில் நாங்கள் அவதானிக்கப்படும் போது கூட்டம் ஒன்றில் Cu+ அயன்கள் நீர்க்கரசல்ல சுயமாக இருக்க முடியாது. அவை ஒட்சியேற்றம் அடைந்து Cu2+ ஆக மாறிவிடும். எனவே பண்புரைவகுப்பு கூட்டம் ஒன்றில் லெட், மெர்க்குரி, அடுத்தது கொப்பர், இவற்றின் குளோரைட்டுகள்லாம் இங்கே வீழ்வடிவாக மாற்றப்படும். இந்த குளோரைட்டுகளே வீழ்வடிவுகளாக இங்கு மாற்றப்படுவதை நாங்கள் காணலாம். அப்போ குளோரைட்டுகள் லெட் குளோரைட், சில்வர் குளோரைட், அதே மாதிரி மெர்க்குரி 1 குளோரைட்டுகள் வீழ்வடிவாக இருக்கும். அப்போ குளோரைட்டுகளில் PbCl2 உங்களுக்கு முதலே தெரியும், ஓரளவு கூட கரையும். அது கரைந்து அடுத்த கூட்டத்துக்கு போகும். HCl இருக்கப்படும் போது கரைதிறன் கொஞ்சம் கூடியது.
ஆனால் இப்போ கரைதிறன் பெருக்கம் தந்திருக்கு. நாங்கள் குளோரைட் அயன் சரிவை ஏறு வரிசையில் எழுதுவோம். பாருங்கள், முதலாவது PbCl2. ஆகவே PbCl2 நாங்கள் பார்த்தால் Pb2 plus 2Cl minus கரைதிறன் X2X KSP Pb2 plus Cl minus aqueous 2 Pb2 plus X Cl minus 2X all things squared. Answer 4x cubed. அப்ப பாருங்கள், 4x cubed 5 into 10 to the power minus 7. அப்ப இதுக்கான ஆன்சரை நாங்கள் பார்த்தால் 4x cubed is equal to 5 into 10 to the power minus 7. அப்ப x cubed is equal to 1.25 into 10 to the power minus 1.2. அப்ப இதனால் 4x cube 5 into 10 to the power minus 7. அப்ப இந்த பெருமானங்களை நாங்கள் பார்ப்போம். 5 தர 10 7 நாங்கள் இதை பிரிக்கப்படும் போது இது சமன் 125. 125 தர 10 9. x சமன் கனமூலம் 125 தர 10 9. 5 மூன்றாம் மடக்கு 5. இது 10 3 மூன்றாம் மடக்கு 5 தர 10 3. ஆனால் குளோரைட் அயன் 2x. அப்போ குளோரைட் அயன் 2 மடங்கு, x இன்ட்டு 2 மடங்கு. குளோரைட் அயன் 2 மடங்கு 10 தர 10 3 1 தர 10 2. பாருங்கள், PbCl2 இருக்கிற குளோரைட் அயன் 1 தர 10 2 1 தர 10 2 PbCl2 இருக்கிற குளோரைட் அயன். அவை PbCl2க்கான குளோரைட் அயன் 1 தர 10 2 ஆகும். 1 தர 10 2. CuCl Cu2 plus copper 1 chloride XX பாருங்க y squared சமன் 1 6 தர 10 7. y சமன் y squared 16 தர 10 8. 4 தர 10 4. y தான் இது 4 தர 10 4. 4 தர 10 4 copper 1 chloride உள்ள குளோரைட் அயன் சரி. AgCl அதே மாதிரி Ag plus Cl minus. இதை நாங்கள் A squared சமன் 1 6 தர 10 7. A root 1.6 into 10 to the power minus 5. அப்போ root 1.6 தெரியும், கிட்டத்தட்ட 1 approximately 1 தசம் சொச்சம் பேரம். பாருங்கள், 1 தசம் சொச்சம் பேரம் 1 தசம் தர 10 5. அப்போ இந்த மட்டம் வருது 1 தர 10 5. இது 10 2 10 4 10 5 10 2 10 4 10 5. PbCl2 உள்ள Cl 1 தர 10 2. copper 1 chloride Cl 4 தர 10 4. AgCl இருக்கிற Cl கிட்டத்தட்ட 1 தர 10 5. அப்போ இங்கே PbCl2 கூட, அடுத்தது CuCl, அடுத்தது AgCl. Ag2Cl2 copper 1 chloride. அப்போ இதை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். copper 1 chloride நாங்கள் பார்ப்போம். இது என்ன மாதிரி அயனாக்கம் அடையும் என்றாலும் கவனமாக பாருங்க. Ag2Cl2 என்ன மாதிரி அயனாக்கம் என்றால்
Ag2Cl2 Ag2 2 plus 2Cl minus. பாருங்க பிள்ளைகளே, இதுல Ag2Cl2 Ag plus வராது. Ag2 2 plus Ag2 2 plus plus 2Cl minus. அநேகமான பிள்ளைகள் இதுல பிள்ளை வர்றது. ஆகவே Ag2 2 plus plus 2Cl minus. இதை B என்றால் இது 2B. ஆகவே B 2B all things squared 4B cubed. B 2B all things squared. K இது 2B இன் முழு வர்க்கம். 4B cubed 1.08 தர 10⁻16. ஆகவே இது நாங்கள் எடுத்தால் 16 4ஆல் சுருக்கினால் 2 8 7 28 27 தர B cubed சமன் 27 தர 10⁻18. அப்ப B √3 27 தர 10⁻18. 3 மூன்றாம் மடங்கு 27 3 10⁻6. உள்ளதுல நாங்கள் பாருங்கள் பார்த்தோம், உள்ளதுல கருதுரம் குறைவு 3 தர 10⁻6. இது கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்து நாங்கள் சில்வர் குளோரைட்டின் கருதிறனை நாங்கள் அவதானிக்கப்படும் போது கிட்டத்தட்ட 1 தர 10⁻5 மட்டத்திலே இருந்ததை நாங்கள் பார்த்தோம். 10⁻5 மட்டம். கொப்பவன் குளோரைட்டை நாங்கள் பார்த்திருக்கோம் 4 தர 10⁻4 மட்டத்திலே. PbCl2 பார்த்திருக்கிறோம் 1 தர 10⁻2. அவ கரதிறன் கூடியது PbCl2 A தான் உள்ளதுல கரதிறன் கூடியது. அவை 1 வராது. சரியோ? கரதிறன் கூடியது A. கரதிறன் கூடியது A. அவை எங்களுக்குரிய விடையை நாங்கள் பார்க்கலாம். எது கரதிறன் கூடிய விடையாக இருப்பது நாங்கள் காணலாம். ஒரே ஒரு விடையில மட்டும்தான் A இருக்கின்றது. அதுதான் விட. அதுக்கு அடுத்தா போல நாங்கள் 10⁻4 எடுக்கலாம். B அடுத்தது C அடுத்தது D. விடையிலக்கம் 4 எங்களுக்கு இதுக்கு பொருத்தமான விடையாகும். அவை விடையிலக்கம் 4 எங்களுக்கு பொருத்தமான விடையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அவை மாணவர்களே, இந்த கணித்தல் சுருக்கங்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அது மிக மிக பிரதானமானது. அவை இந்த கேள்விகளை செய்யும் போது சில டெக்னிக்கை பயன்படுத்தி உடனடியாக நீங்கள் விடைகளை போட்டுக்கொண்டு போகலாம். நான் விளக்கத்துக்காக பூர்ணமாக செய்து நான் ஒழிய விடைகளை உடனே தெரிவு செய்த முறைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றேன். அவை நீங்கள் இவற்றை கவனித்துக் கொண்டு தொடர்ந்தும் நாங்கள் இந்த தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து நான் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.